அதே அதிகாரத்தில் 6வது 7வது வசனத்தை நாம் வாசிக்கலாங்களாம். அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவள் தன் முதற்பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடம் இல்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தினாள். மிக சுருக்கமாக, மிக எளிமையாக 2 வசனங்களுக்குள்ளாக லூக்கா இயேசுவின் பிறப்பை விவரிக்கின்றார். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். சிருஷ்டிகர், நித்திய பிதா, முடிவில்லாத ஒரு தேவன், அவர் இந்த பூமிக்குள்ள வருகின்றார். அவருடைய பிறப்பை குறித்து எந்த ஒரு மிகப்பெரிய ஒரு சலசலப்பில்லை, எந்த விதத்திலும் ஒரு பெரிய ஒரு கொண்டாட்டம் இல்லை, ஒன்றுமில்லை. சாதாரணமாக 2 வசனங்களுக்குள்ளாக இயேசு எப்படி இந்த பூமியில பிறந்தார் என்று லூக்கா அங்கே விவரிக்கின்றார். பிறப்பு என்பது ஒரு விசேஷமான ஒரு காரியம். நம்மளுடைய இன்றைக்கு கூட ஒருவர் பிரசவமானாங்கன்னா உடனே முதல் கேள்வி, எந்த ஹாஸ்பிட்டல், எந்த டாக்டர்கிட்ட போகிறீங்க? எல்லாம் சொல்லுவாங்க, நம்ம வீட்டில் எப்பொழுதும் அந்த ஹாஸ்பிட்டலில் தான் எல்லா குழந்தைங்க பிறந்திருக்கிறாங்க, அதனால் அந்த பிஎஸ்ஜி ஹாஸ்பிட்டலுக்கு தான் நம்ம போகணும், இல்லை அந்த டாக்டர்கிட்ட தான் போகணும், இல்லை அந்த அவங்க சொந்த ஊருக்கே திரும்பி போய் அவங்க அம்மா பிறந்த அதே ஹாஸ்பிட்டலில் தான் என்னுடைய பிள்ளையும் பிறக்கணும்னு சொல்லி, குழந்தை உருவாகும் பொழுது அவளுக்கு எங்கே பிறக்கணும், குழந்தை எப்படி யாருடைய கரத்தில் பிறக்கணும், எந்த டாக்டர் அவங்களை பராமரிக்கணும் என்று எவ்வளோ திட்டங்கள் நாம் செய்கின்றோம். இந்த பூமியை உண்டாக்கின தெய்வம் அவருடைய சிங்காசனத்தை விட்டு இந்த பூமிக்கு மனித சாயலை எடுத்து வரும் பொழுது, அவருடைய பிறப்பை நீங்கள் வாசிக்கும் பொழுது அவ்வளோ ஒரு எளிமையான ஒரு பிறப்பு. எந்த விதத்திலையும் அவருடைய பிறப்பு எந்த விதத்திலையும் ஒரு மிகப்பெரிய ஒரு பரவசமோ இடம் கூட கொடுக்கப்படலை. அவர் வந்த இடத்துல பெத்லஹேம்ல கூட ஒரு நல்ல ஒரு மதிப்புள்ள ஒரு அறை கூட கிடைக்கவில்லை. அவரை எங்கே போடுறாங்க? மாட்டு தொழுவில் தான் கொண்டு போய் விடுறாங்க, வெளியே கொண்டு போய் விடுறாங்க. அங்கே தான் அவர் பிறந்தார் என்று லூக்கா எழுதுகின்றார். இதை யோசிக்கும் பொழுது ஏன் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை மத்தியில் அவரோட ஒரே பேரான குமாரனை பிறக்கும்படியாக அனுமதி தந்தார் என்று யோசிக்கிறேன். ஆண்டவர் பரலோக பிதா சுலபமாக இயேசுவை ரோம அரண்மனையில் பறக்கும்படியாக அவர் ஏற்பாடுகள் செய்திருக்கலாம். இல்லைனா அங்கே இருந்த பிரதான ஆசாரியருடைய குடும்பத்தில் இயேசு பிறக்கும்படியாக பிதாவாகிய தேவன் ஏற்பாடுகளை செய்திருக்கலாம். இல்லைனா அங்கே இருக்கின்ற மிக ஐஸ்வர்யம் நிறைந்த செல்வாக்கு நிறைந்த நல்ல ஒரு வியாபாரியுடைய வீட்டில் இயேசுவை பிறக்கும்படியாக பிதாவாகிய தேவன் ஏற்பாடுகளை செய்திருக்கலாம். ஆனால் சாதாரணமான யாரும் கேள்விப்படாத யோசேப்பு மரியாள் என்ற 2 இளம் தம்பதிகளுக்கு இயேசுவை இந்த பூமிக்குள் கொண்டு வரக்கூடிய ஒரு ஸ்லாக்கியத்தை தேவன் தருகின்றார். என்ன ஒரு அற்புதமான ஒரு காரியம். நான் நினைக்கிறேன், இயேசு ஒரு அரண்மனையில் பிறந்திருந்தார்னா பல போர் சேவர்கள் மிக பலத்த பாதுகாப்பை கொடுத்து யாரும் கிட்ட சேர அனுமதி கொடுத்திருக்க மாட்டாங்க. ஒரு மிகப்பெரிய பிரதான ஆசாரியர் வீட்டில் பிறந்திருந்தாருன்னா அவர்கள் தங்களுடைய வம்ச வரலாறை பெருமைப்படுத்தி, நாங்கள் தேவனுக்கு ஊழியம் செய்தோம், ஆகையால் தான் எங்களுக்கு மேசியா பிறந்தார் என்று பெருமை பாராட்டியிருப்பார்கள். ஒரு மிகப்பெரிய வியாபாரியோடைய வீட்டில் பிறந்திருப்பார் என்றால் அவர்கள் தங்களுடைய செல்வாக்கியம் ஐஸ்வர்யத்தை மேன்மை பாராட்டியிருப்பார்கள். ஆனால் ஆண்டவர் பிதாவாகிய தேவன் யோசேப்பும் மரியாளும் சாதாரணமான ஒரு தம்பதிக்கு இந்த அற்புதமான ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுத்து, உங்களுக்கு நான் இந்த உலகத்தை ரட்சிக்கும் இரட்சகரை கொண்டு வர இந்த வாய்ப்பை தருகின்றேன் என்று ஆண்டவர் தருகின்றார். ஏன் தெரியுமா? ஆண்டவர் சொல்றாரு, இந்த இரட்சகர் எல்லாருக்கும் இரட்சகராக இருக்கும்படியாக, எல்லாரும் அவர் இடத்தில் வரும்படியாக ஒரு சாதாரண ஒரு வீட்டில் பிறக்கக்கூடிய இரட்சகராக இருக்கணும். யாரும் அவருடைய ஐஸ்வர்யத்தை மேன்மை பாராட்டக்கூடாது, யாரும் தங்களுடைய சொந்த வம்ச வரலாறை மேன்மை பாராட்டக்கூடாது. ஐஸ்வர்யவானாக இருந்தாலும் இந்த இரட்சகரிடத்தில் வரலாம், ஏழையாக இருந்தாலும் இந்த இரட்சகரிடத்தில் வரலாம். ஒருவேளை நீங்கள் படித்தவர்களாக இருந்தாலும் இந்த இரட்சகரிடத்தில் வரலாம், படிக்காதவர்களாக இருந்தாலும் இந்த இரட்சகருக்கு வரலாம். இவர்
பூமிக்கும் உலகத்திற்கும் இரட்சகர் என்று எல்லாரும் அறிந்து கொள்ளும்படியாக ஒரு சாதாரண தம்பதியை தெரிந்து கொண்டு தேவன் தம்முடைய அற்புதமான மகிமையை அவர்கள் மூலமாக வெளிப்படுத்தினார். உங்களை பார்த்து சொல்றேன், இது நம்முடைய தேவனுடைய அற்புத விசேஷங்க. சாதாரணவர்களை அவர் தெரிந்து கொண்டு அவருடைய அசாதாரணமான கிருபையும் மகிமையும் நம் மூலமாக வெளிப்படுத்துகின்றார். இதுதான் பவுல் சொல்றார், நாம் ஒரு மண்பானம் தாங்க, ஆனால் நமக்குள் இருக்கின்றது தேவனுடைய வெளியேற பெற்ற மகிமை. நீங்களும் நானும் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஒருவேளை உலகத்தால் தள்ளப்பட்டிருக்கலாம், யாரும் உங்களை பொருட்டா யோசிச்சிருக்க மாட்டாங்க. எல்லாரும் உங்களை குறித்து எதற்கும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எந்த காரியத்தையும் அடைய மாட்டீங்க என்று யோசிச்சிருப்பீங்க. ஆனால் ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டு உங்கள் மூலமாக அவருடைய மகிமையை வெளிப்படுத்தும்படியாக தேவன் உங்களையும் என்னையும் தெரிந்து கொள்ள வல்லவராயிருக்கின்றார்.